ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து புதன்கிழமை எடுத்த வீடியோ. அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? புதன்கிழமை காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு தான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா காலையிலேயே எழுந்திரிச்சு ஸ்கூல் அனுப்பையில் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா காலையிலேயே நம்ம 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பரபரப்பாக வீட்டு வேலை பார்த்துட்ருப்போமா. ஸோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா ஸ்கூல் அனுப்புறதுக்கு லேட் ஆயிடுது. அதனால் சரி பசங்களாம் அனுப்பி விட்டுட்டே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன்னா ஒரு 4 மணி அந்த மாதிரி எழுந்திரிச்சிட்டேன்னா வீடியோ எடுப்பேன். பட் 4 மணிக்கு மேலே 5 மணி 5:30 அந்த மாதிரி ஆகிடுச்சின்னா வீடியோ எடுக்க முடியாது. கடகடன்னு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் டீ தான் போட்டு விட்டுருந்தேன். டீ வந்து கொஞ்ச நாளாக விட்டுருந்தேன் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கும்போது. இப்போ வந்து இந்த கொஞ்சம் த்ரோட் பெயின் மாதிரி இருக்குது. அந்த சளி பிடிச்சதோட எஃபெக்ட் இன்னுமே வந்து வாய்ஸ் வந்து மாறாமல் இருக்குது. பார்த்திங்களா, உங்களுக்கே வீடியோவில் வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து டீ குடித்தோன்னா கொஞ்சம் நல்லா இதமாக இருக்குது. இஞ்சி ஏலக்காய் அதெல்லாம் தட்டி போட்டு, அதாவது பால் நிறையா சேர்க்காமல் டிகாஷன் நிறையா சேர்த்து பால் கம்மியாக சேர்த்து தண்ணியாக இருக்கும்ல ஒரு டீ. நம்ம ஊர் சைடு டீ கடைகள்லாம் கிடைக்கும் பாருங்கள், அந்த மாதிரி தான் டீ வந்து குடிச்சிட்ருக்கேன். அதுதான் ரொம்ப நல்லா இருக்குது. வெயிட் லாஸ் வந்து விட்டுட்டிங்களா? வெயிட் லாஸ் பண்ணலையா? ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? வெயிட் லாஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் ரெகுலராகவே கேட்குறீங்க. ஸோ உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணவே கூடாதுங்க. அது மேலும் நம்மளை வந்து ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் வெயிட் லாஸை வந்து விட்டுட்டேன். சாப்பிட்றேன், அதுக்காக ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடலை, கம்மியாகவும் சாப்பிடல. பசிக்கேற்ற மாதிரி அளவாக சாப்பிட்டுக்கிறேன். பட் வெயிட் லாஸ் ப்ராப்பராக நான் ஃபாலோ பண்ணலை. முன்னாடிலாம் ஃப்ரூட்ஸு நட்ஸு அது இதுன்னு வெயிட் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம். பட் அதையெல்லாம் விட்டுட்டு வீட்டில் இருக்கிறதையே அன்னைக்கு வீட்டில் என்ன எல்லாருக்கும் சமைக்கிறோனோ அதையே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வெயிட்டெல்லாம் ரொம்ப போட்ட மாதிரிலாம் இல்லை, குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. அதுவும் நம்ம ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு அலைஞ்சோன்னு வைங்களேன், வெயிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிரும். உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம அதிகமாக சாப்பிடவும் நமக்கு தோணாது இல்லையா? ஸோ அதனால் எனக்கு வெயிட்டு வந்து குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது, ரொம்ப கூடின மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. அப்புறம் எனக்கு சளி இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போனப்போ டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது உடம்புல ஏதாவது உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது என்கிட்ட என்ன அதிகமாக கேட்டாங்கன்னா, இந்த இருமல் அதிகமாக இருந்தனால ஆஸ்துமா இருக்கா, அலர்ஜி இருக்கா, அந்த மாதிரி தான் கேட்டாங்க. கேட்டுட்டு டாக்டர் வந்து வெயிட் லாஸ் இதுக்காக பண்ணிங்களா அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. யதார்த்தமாக கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஆமாம் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இப்போ ஃபாலோ பண்ணலை, உடம்பு சரியில்லாதனால ஃபாலோ பண்ணலைன்னு. இப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, டல்லாக இருக்கீங்க, இப்போல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நானும் நல்லா சாப்பிடணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது. வெயிட் லாஸ் பண்ணனாலேயோ என்னமோ சாப்பாடு வந்து கொஞ்சமாக சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லான மாதிரி ஆயிடுது. அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். அதிகமாக பசிச்சிச்சுன்னு வைங்களேன், நிறையா சாப்பிட்ருவோம். நிறையா சாப்பிட்டோன்னா வெயிட் போட ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு அதிகமாக பசிக்கவே மாட்டேங்குது. நானே வம்படியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எது அதிகமாக சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா, டீ தான் குடிக்கிறேன் அதிகமாக. டீ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த தொண்டைக்கு இதமாக. ஸோ அப்புறம் அடுப்பில் டீ வச்சுட்டு ராகி புட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ராகி புட்டு நான் எப்படி பண்ணுவேன்னா, இந்த கொட்டாச்சி இருக்குல்ல, தேங்காய் கொட்டாச்சி, அதில் நம்ம தேங்காய் யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு நல்ல கொட்டாச்சியாக பார்த்து எடுத்து வச்சுக்குவேன். எடுத்து வச்சுட்டு அந்த தேங்காய் கொட்டாச்சிக்கு பின்னாடி ஹோல் போடுற மாதிரி இருக்கும், அதுவாகவே ரவுண்டாக இருக்கும். அதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஹோல் போட்டு வச்சுக்கிருவேன். வச்சுட்டு இந்த மாதிரி குக்கரில் தான் பண்ணுவேன். ராகி புட்டுக்கு நம்ம எப்பவும் போல் மாவில் உப்பு, தண்ணி, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா புட்டு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கருக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு அதில் வந்து அந்த கொட்டாச்சியை தூக்கி வச்சுட்டு விசில் போட்டு மூடி வச்சிட வேண்டியதாக. மூடி வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வச்சோம்னா சூப்பராக புட்டு ரெடியாகி வந்துடும். இந்த மாதிரி மெத்தட்லேயும் ஒன்று பண்ணுவேன். இல்லைனா இந்த குக்கர் மேலே நம்ம விசில் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அது மேலேயும் அந்த கொட்டாச்சியை அப்படியே வச்சு மூடி வச்சுட்டோன்னாலும் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி விட்டோன்னா அந்த உள்ளே இருக்கிற தண்ணியிலேருந்து ஆவி வந்து அப்படியே வெந்துடும். ஸோ அந்த மாதிரியும் வந்து பண்ணலாம். இது வந்து இந்த கொட்டாச்சியில் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கிடுவேன்.
இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் கொஞ்சம் இரைச்சலாக சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஃபுல்லாக மழை பேஞ்சு கொளுத்திட்டுருக்குங்க. ஃபுல் டேயாக மழையாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, ப்ரூனேயில் 12 மாதம் ஃபுல்லாகவே மழைக்காலமாக தான் இருக்கும் போல். சம்மர் அப்படின்றதே இல்லாத மாதிரி போயிடுச்சு. அந்தளவுக்கு மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால தான் இந்த வைரல் ஃபீவர், உடம்பு சரியில்லாமல் போகிறதெல்லாம் அதிகமாக எல்லாருக்கும் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அப்புறம் அந்த சைடு புட்டு வந்து வச்சுட்டு இந்த பக்கம் டீயும் ரெடி ஆகிடுச்சு. அதான் வந்து வடிகட்டிகிட்டு இருந்தேன். டீ குடிக்கிறதுன்றது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிருங்க. டீயை வந்து சில பேரால் விடவே முடியாது. நானும் வந்து அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆதோ பிறந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சிட்டு பல் விளக்குனோடனே ஒரு டீ குடிச்சிடணும். டீ குடித்தா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேயே வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு அடிக்ஷனில் இருந்தேன். அப்புறமா ஒரு 2022 வெயிட் லாஸ் பண்ணேன். ஒரு 10 கிலோ வரைக்கும் குறைச்சேன். அந்த டைமில் அந்த டீயை வந்து விட்டேன். அதுக்கப்புறமா ஒரு நம்ம வெயிட் லாஸ் கண்டினியூ பண்ண முடியாது இல்லையா, அதுக்கப்புறம் திரும்ப சாப்பிட ஆரம்பிக்கையில் டீயை பழகினேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து வெயிட் லாஸ் பண்ணேன், அப்போது விட்டேன். அப்புறம் திரும்ப கொஞ்சம் பழகினேன். அப்படியே ஒரு 3 டைம் வெயிட் லாஸ் பண்ணிட்டேங்க. ஒரு 10 கிலோ 10 கிலோவாக குறைப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் அதை ஃபாலோ பண்ணுவேன். அந்த வெயிட் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். திரும்ப வெயிட் போட ஆரம்பிச்சிடும். இப்படியே பண்ணி பண்ணி ஒரு 3 டைம் வந்து வெயிட்டை குறைச்சேன். இப்போ இந்த வெயிட் லாஸில் வந்து பார்த்திங்கன்னா டீயை விட்டேன். இப்போ திரும்ப உடம்பு சரியில்லாதனால குடிக்க வேண்டியதாகிடுச்சு. லைஃப் ஃபுல்லாக அதாவது இந்த வெயிட் லாஸை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். நம்ம உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முடியும். பட் இந்த மாதிரி இடையில சிக்காயிட்டோன்னு வைங்களேன், அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து இதுதான் சாப்பிட்ணும், இதுதான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. அந்த டைமில் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு நம்ம உடம்ப பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எனக்கும் இருக்குது. இப்போ கொஞ்சம் நான் இந்த சளி பிடிச்சது, இந்த வாய்ஸ் எல்லாம் நார்மல் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் பேக் டு இந்த வெயிட் லாஸ்க்கு வந்துடலாம். கொஞ்சம் அந்த டீயை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றது கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றோம். அப்படி ஒன்றும் நம்ம வந்து அன்ஹெல்த்தியாக சாப்பிடல. ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து ஹெல்த்தின்னு நல்லா ஹெல்த்தியாக தான் சாப்பிட்டீங்க, அப்புறம் ஏன் உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க பண்ணுறது, இது சீசனில் வர்ற ஃப்ளூ, இங்கே வைரஸ். அது வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் சரி, ஹெல்த்தியாக சாப்பிடாட்டாலும் சரி, யாரை அட்டாக் பண்ணும்னே சொல்ல முடியாது. அதுக்காக நான் ஹெல்த்தியாக சாப்பிட்டேன், எனக்கு எந்த நோயுமே வரல அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கொரோனா டைம்லலாம் பாருங்கள், உலகமே அஃபெக்ட் ஆகி கிடந்தது. அப்போ அஃபெக்ட் ஆனவங்க எல்லோரும் ஹெல்த்தியாக சாப்பிடாதவங்களா அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. யாருக்கு லைஃப்பில் எப்போ என்ன வரும்னு தெரியாது. ஸோ என்ன வந்தாலும் அதை நம்ம வந்து பாசிட்டிவாக வந்து எடுத்துக்கிட்டு அதிலேருந்து மீண்டு எப்படி வரணும்னு தான் பார்க்கணுமே தவிர, நான் ஹெல்த்தியாக தானே சாப்பிட்டேன், எனக்கே இப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த கமெண்டை பார்த்தோன்னே எனக்கு அதுதான் தோணுச்சு. காலையில் பசங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, கவுனி அரிசி இருக்குல்ல, அதில் வந்து இட்லி பண்ணிவிட்டு அதுக்கு முதல் நாள் சாயங்காலம் வந்து ஹஸ்பண்ட் வந்து இந்த டியூனா ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மீன் குழம்பு வச்சுருந்தேன். ஸோ அந்த மீன் குழம்பு நிறையா இருந்தது. இப்போ ஹஸ்பண்டுக்கு தான் அதில் ஒரு 3 இட்லி வச்சு அந்த மீன் குழம்பு வந்து எடுத்து கொடுத்தேன். எனக்கு வந்து அந்த மீன் குழம்பு சாப்பிட பிடிக்கல. ஏன்னா நானே குழம்பு வச்சதுனால முதல் நாள் நைட்டு நான் நல்லா சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எனக்கு பிடிக்காத மாதிரியே இருந்தது. அதனால தான் எனக்கு வந்து புட்டு செஞ்சுக்கிட்டேன். மற்றவங்க எல்லாேருக்கும் அந்த மீன் குழம்பு தான் கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்காய் போட்டு தான் வச்சுருந்தேன். அதோடய ரெசிபி ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நான் ரெசிபி எடுக்கலை. இந்த வீடியோ எடுக்கவே வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருந்தது. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எல்லாமே வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். இப்போ உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து கிச்சனில் எப்படா வேலை முடிச்சுட்டு போய் தூங்குவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரியே இருக்கா, அதனால வந்துட்டு வீடியோ எடுக்கவே ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்குது. ஒரு மோட்டிவேஷனே இல்லாத மாதிரி இருக்குது. எனக்கு நானே ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துக்கணும். எப்போவுமே நான் எனக்குள்ளேயே நான் பேசிக்கிடுவேன். எப்போவுமே சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துராத, ஆக்டிவாருன்னு நான் எனக்குள்ளேயே நான் எப்போவுமே வந்து சொல்லிக்கிடுவேன். ஏன்னா சோர்ந்து போய் உட்காந்துட்டோன்னு வைங்களேன், நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து யாருமே வர மாட்டாங்க. யார் நம்மளை மோட்டிவேட் பண்ண போகிறா, ஏன் நீ சோகமாக இருக்க, ஏன் நீ இப்படி இருக்க, அப்படி இருக்காதுன்னு சொல்கிறதுக்கு யாருமே வர மாட்டாங்க. நம்மளை நாம் தான் வந்து எப்போவுமே மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ எப்போவுமே நான் சோர்ந்து போய் உட்காந்தேன்னா நான் எனக்குள்ளே பேசிக்கிடுவேன், வினிதா இந்த மாதிரி உட்காராத, ஏதாச்சும் ஒரு வேலையை பாரு, ஆக்டிவாயிரு அப்படி சொல்லி எனக்குள்ளே நானே வந்து சொல்லிக்கிடுவேன். இந்த மாதிரி சோகமாக உட்காந்து எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுன்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது வந்து ஒரு பெரிய நோயின்னு நான் நினப்பேன்.
சும்மா உட்காந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை யோசிக்கிறது. அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த பிரச்சனை இப்படி இருக்கே, அந்த பிரச்சனை அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் வந்து நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. நம்ம வந்து பாசிட்டிவாகவே இருக்கணும் அப்படின்னு தான் நான் எப்போவுமே நினப்பேன். ஆனால் இந்த உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து பல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு எதையாவது ஒன்று மனசில் போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்தது. அப்படி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து மீண்டு வர்றதுக்காகவே வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தோணும். நான் வீடியோ எடுத்துகிட்டு ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு வைங்களேன், எல்லா விஷயங்களையுமே அதாவது மனசில் தோல்ற அந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே நான் மறந்துடுவேன். ஸோ அதில் வந்து இந்த வீடியோ எடுக்கிறது எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பல விஷயங்களை மறக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த புட்டில் கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுட்டு அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை, அப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்தேன். நெய் போட்டால் நல்லாயிருக்கும். நெய் காலியாகிடுச்சு. அதோட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்தேன். ஏன்னா ஆல்ரெடி சளி பிடிச்சிருக்கிறனால ஆயில் நிறையா சேர்க்கக்கூடாது. நல்லெண்ணெய் வந்து ரொம்ப குளிர்ச்சி. அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஹஸ்பண்டுக்கு இட்லியும் அந்த மீன் குழம்பு எடுத்து கொடுத்தேன்னா அவங்க சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் புட்டு வேணுமான்னு கேட்டேன். அவருக்கு புட்டு வந்து பிடிக்காது, செமிக்காதுன்னே சொல்லுவார். ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குமா அதனால். அப்புறம் அவர் அவசர அவசரமாக கிளம்பிட்டார். அவரை அனுப்பி வச்சுட்டு நானும் புட்டு சாப்பிட்டுட்டு எல்லா புட்டையும் சாப்பிட முடியல, கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். எல்லாத்தையும் சாப்பிட்லான்னு தான் ஆசைப்பட்டு உட்காந்தேன். பட் அதில் காவாசி கூட என்னால் சாப்பிட முடியல. கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்புறமா எடுத்து மூடி வச்சுட்டு வீடெல்லாம் பயங்கர மெஸ்ஸியாக கிடக்குங்க. ஏன்னா க்ளீன் பண்ணவே முடியல. ஏன்னா வீட்டில் இருக்கிற அந்த கிச்சன் வேலையவே என்னால் பார்க்க முடியல. இதில் எங்கிட்டு போய் வீடு க்ளீன் பண்ணன்ட்டு பசங்க பேப்பர் கிழிச்சு போடுறது, அதுக்கப்புறம் டஸ்ட்டு அது இதுன்னு அங்கிட்டு இங்கிட்டுன்னு ரொம்ப இதே க்ளீன் பண்ணாமையே கிடந்தது. சரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணுவோம், ஒரே நாளில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக அப்படியே மெதுவாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடியெல்லாம் வீடு ஒரு மாதிரியாக கிடந்தாலே எனக்கு பிடிக்காது. அதை க்ளீன் பண்ணால் தான் மற்ற வேலையை வந்து பார்ப்பேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ முடிய மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் மெதுவாகவே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கூட்டி விட்டுறலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த ரூமு அந்த சைட்லேருந்து எல்லாத்தையும் அப்படியே கூட்டிகிட்டே வந்துட்டு இருந்தேன். இது ஒயிட் டைல்ஸுன்றனால ஈஸியாக அந்த குப்பை போடுறது, குப்பை சேர்றது எல்லாமே தெரிஞ்சிடும். வேறு கலரில் இருந்தால் கூட நம்ம வந்து பொறுமையாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், சுத்தமாக தானே இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். பட் இது வெள்ளையாக இருக்கிறனால அப்படியே பளிச்சுன்னு எல்லாம் தெரிஞ்சிடும். அப்புறம் எல்லாத்தையுமே அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த வீடும் பெரிய வீடு அப்படின்றனால சில நேரங்கள் கடுப்பாக இருக்குங்க க்ளீன் பண்ணுறதுக்கே. சின்ன வீடாக இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டருங்க, க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி வீடுகளெல்லாம் க்ளீன் பண்ணுறதுன்றதை நினச்சி பாருங்களேன். ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் நம்மளே எல்லா வேலையும் பார்க்கணுன்னு நினைக்கும் போதே ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும். அப்படி தான் இருந்தது எனக்கு 2 வாரம். இப்போ ஓகே, பரவாயில்ல. அதிலேருந்து அப்படியே வந்து கடந்து வந்தாச்சு. சில நேரங்களில் இந்த முடியாமல் இருந்தபோது நான் வந்து யோசித்தேன், இந்த வயசு அதாவது இப்போ எனக்கு வந்து ஒரு 30 வயசு ஆகுதா, இந்த வயசுலையே நம்மளால் வந்துட்டு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும்போது இவ்வளோ விஷயங்களை நம்மளால் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுறோமே, வயசான காலத்துலலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எனக்கு ஓடிக்கிட்டே இருந்தது. வயசான காலத்தில் என்ன பண்ண போகிறோம், வயசான காலத்தில் என்ன பண்ண போகிறோன்னு. அப்புறம் டக்குன்னு தோணுச்சு, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை வந்து நம்ம கடந்து போவோம், வயசான காலத்தில் நடக்கிறத அப்போ பார்த்துக்கலாம், இப்போ இருக்கிற பிரச்சனைகளை கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே மனசில் வந்து தேர்த்திக்கிட்டேன். அதாவது இந்த வெளிநாட்டில் இருக்கும்போது மற்ற நேரங்களில் எல்லாமே ஜாலியாக தான் இருக்கும், வெளியில் போகிறது, பொருட்கள் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் சிக்காகி ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம ஊரோட ஞாபகங்கள் வந்து அதிகமாக வரும். ஐயோ ஊரில் இருந்திருந்தால் நம்ம அம்மா யாராச்சும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களே, நம்ம கூட பிறந்தவங்க யாராச்சும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களே, நம்ம சொந்தக்காரவங்க யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களே, ஹெல்ப் பண்ணாட்டாலும் ஒரு மென்டல் சப்போர்ட்டாவது கொடுத்துருப்பாங்க பக்கத்தில் வந்து, கவலைப்படாத சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெளிநாடு அப்படின்ற போது எல்லா பிரச்சனைகளையும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து ரொம்ப டவுன் ஆகிடுவோம். அப்போ தான் தோணும், ஏன்டா வெளிநாடு வந்தோம், ஊர்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து நம்ம ஊரை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அப்படி தான் வந்து எனக்கும் இருந்தது. இது ஓகே, என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் அவங்க சப்போர்ட்டிவாக இருந்தனால என்னால் வந்து கொஞ்சம் ஈஸியாக கடந்து வர முடிஞ்சது. அப்புறம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வீட்டு வேலைலாம் கொஞ்சம் இருந்துச்சு பார்த்துட்டு, அப்புறம் பசங்க வந்து ஒரு 12:30 போல் வீட்டுக்கு வந்துடுவாங்க ஸ்கூல் முடிஞ்சு. அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இந்த இது கப் கேக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதுதான் நானும் ஆதவும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். உங்கள் வீட்டில் வந்து டிவி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க.
எங்கள் வீட்டில் டிவி இருக்குது. நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே டிவி இருந்தது. ஆனால் என் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. டிவி இருந்தால் நீ வந்து அதிகமாக சீரியல் பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ. உன்னைய பார்த்து இந்த பசங்க அப்புறம் டிவி அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. 24 மணி நேரமும் டிவி ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, டிவியை கழட்டி எடுத்து ஸ்டோர் ரூமில் போட்டாருங்க. என்ன ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்காரு பாருங்க. உண்மைதான், அவர் சொல்கிறது உண்மைதான். டிவி இருந்துச்சுன்னா எப்போவுமே அந்த டிவியவே பார்த்துட்டே இருக்கணும்னே தோடிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே டிவி ஓடிக்கிட்டே இருக்கும், அதையே பார்த்துட்டே இருப்போம். ஸோ அதனால் மற்ற வேலைகள் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிவி எடுத்து கழட்டி வச்சாச்சு. அதனால் பசங்களை வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுருவேன். முகில் வந்து தூங்கிட்டான். அந்த ஆதவ் மட்டும் சில நேரம் தூங்கவே மாட்டான். நான் என்ன பண்ணுறேன்னு என் பின்னாடியே வந்து வேலை பார்த்துட்ருப்பான். சரி வாடா, சும்மா தூங்காமே இருந்தான். அவனையும் பெட்டில் போட்டு தூங்க போட்டேன், தூக்கம் வரல போல். சரி வா இப்போ கப் கேக்காவது பண்ணலான்னு சொல்லிவிட்டு நானும் ஆதவும் சேர்ந்து தான் வந்து பண்ணிகிட்ருந்தோம். இந்த கப் கேக் வந்து எப்படி பண்ணேன்னா, 2 முட்டை எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர், சுகர், நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து பிளெண்டரில் போட்டு நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருப்பேன். 2 முட்டை, சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் எடுத்திருப்பேன். அப்புறமா வந்து ராகி மாவு வந்து ஒரு 100 கிராம், அதுக்கப்புறம் கோதுமை மாவு வந்து ஒரு 150 கிராம் இருக்கும். ஸோ எல்லாமே கப் மெஷர்மெண்ட்டு தான் எடுத்தேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச முறையில் இந்த கப் கேக்கு, குக்கீஸு ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுப்பேன். என் பசங்களும் வந்து நான் செஞ்சு கொடுக்குறத சாப்பிட்டுக்கிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் பண்ணி கொடுப்பேன். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் சேர்க்க மாட்டேன். சும்மா அந்த வீட்டில் இருக்கிற கொஞ்சம் ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே வந்து பண்ணி கொடுப்பேன். ஆனால் ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. அதுக்கப்புறம் இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு சலிச்சு தான் சேர்க்கணும். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி சேர்த்துட்டோம்னா அது மிக்ஸ் ஆகாது. அதுக்கப்புறமா கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் வாசனைக்காக. அப்புறம் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து குக்கீஸ் மாதிரியும் பண்ணலாம். கம்மியாக பால் சேர்த்து இது பண்ணி விட்டுட்டு குக்கீஸ் மாதிரியும் பண்ணலாம். நான் வந்து கப் கேக் மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அதை வந்து கப் கேக் தான் கேட்டான். வேறு எதுவுமே இல்லை, சாக்லேட் சிப்ஸு அதுக்கப்புறம் நட்ஸ் எதுவுமே இல்லாதனால தேங்காய் தான் வந்து போட்டு பண்ணேன். இந்த மாவுலேயே வந்து துருவின தேங்காய் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கப் கேக்கில் வந்து மாவை ஃபில் பண்ணிவிட்டு அந்த கப் கேக்கு மோல்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த டாப்பிங்ஸ் மாதிரி தேங்காய் துருவல் வந்து போட்டுக்கிட்டோம். ரொம்ப ஃப்ளேவராக ரொம்ப நல்லா இருந்தது அந்த தேங்காயோட ஃப்ளேவரு. சும்மா நம்மளோட க்ரியேட்டிவிட்டியிலே ஏதாச்சும் ஒன்று பிள்ளைங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம். பட் அதை வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். முகில் தான் சாப்பிடவே இல்லை. முகிலை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிடுதுங்க. இப்போ இருக்கிற டென்ஷன் என்னென்னா, முகிலை வந்து சாப்பிட வைக்கிறது தான் எனக்கு பெரிய டென்ஷனாக இருக்குது. முன்னாடியெல்லாம் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவான் சின்ன பிள்ளையில், ஒரு 2 வயசு 2.5 வயசுலலாம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இது தான் சாப்பிடுவேன் அப்படி இருக்கான். நானும் முடிஞ்ச அளவுக்கு ஊட்டி இதை சாப்பிட்டு அதை சாப்பிட்டுன்னு ஊட்டினாலும் துப்பிடுறான் சில சாப்பாடுகளை. என்ன பண்ணுறது, அதுவே பெரிய தலைவலியாக இருக்குது. ஏன்னா எல்லாத்தையுமே சாப்பிட கொடுத்து பழகணும் இல்லையா, அப்போ தான் வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஆனால் வந்துட்டு அது தெரிய மாட்டேங்குது. சின்ன பிள்ளைங்க தானே, உங்கள் அப்பா சொல்லுவாங்க வளர வளர பழகிடுவாங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு வைங்களேன், அப்போயும் நம்மளை தான் சொல்லுவாங்க, பிள்ளைய வந்து எப்படி பார்க்குற, ஒன்றுமே நீ சரியாக கவனிக்கிறதில்ல, பண்ணுறதில்ல, பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது, இந்த பிள்ளைங்கனால தான் நமக்கு பாதி பிரச்சனையே வரும் வீட்டில். அப்புறம் கப் கேக்குக்கு மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் அந்த கப் கேக் மோல்டில் வந்து மாவு வந்து ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி கேக்கு, குக்கீஸு, ப்ரெட்டு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவான். நானும் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிள்ளைங்களுக்கு என்னன்னு தெரியல, நம்ம ஊர் சமையல் சமைக்கும்போது கூட இந்த மாதிரி பக்கத்தில் வரவே மாட்டான். இந்த சோறு குழம்பு இந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம், இந்த கேக்கு குக்கீஸு இந்த மாதிரிலாம் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப ஆர்வமாகி என்னென்ன போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருப்பான். அப்புறம் அவனே வந்து எல்லாமே இது பண்ணிகிட்ருப்பான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக. இந்த மாதிரி வெளிநாட்டு உணவு வகைகள் மீது இந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம் போல். அப்புறம் மாவு எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு மேலாப்பில் வந்து கொஞ்சம் அந்த தேங்காய் துருவலும் கொஞ்சமாக வந்து அந்த நாட்டு சர்க்கரையும் தூவி விட்டோம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் டாப்பிங்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. வேறு அந்த சாக்கோ சிப்ஸ் இருந்து போட்டிருந்தா கூட ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா வாழைப்பழம் இருந்தால் கூட இது கூட சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் இல்லாதனால நாங்கள் சேர்க்கல. எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு அப்படின்றனால ஒரு வாரமாக ஃப்ரூட்ஸ் எதுவுமே வாங்கலை. ஆப்பிள், வாழைப்பழம் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் வீட்டில். பட் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டோம்னா சளி வந்து கண்ட்ரோல் ஆகாது இல்லையா. ஆப்பிள் இதுவே வாங்கி போட்டோன்னா அந்த பசங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதனால் வந்துட்டு எதுவுமே வாங்கலை கொஞ்ச நாளைக்கு. சும்மா இந்த மாதிரி குக் பண்ணியே சாப்பிடுவோன்னு டிசைட் பண்ணியிருக்கோம். இந்த மழையெல்லாம் கொஞ்சம் நிற்கட்டும், மழை காலம்லாம் நிற்கட்டும்னு சொல்லிட்டு
நம்ம ஊர்லேயுமே இப்போ கொஞ்சம் இந்த பனி அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கொஞ்சம் இந்த சளி காய்ச்சல் இருமல்னு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், இப்போ வந்து இந்த தை மாதம் மார்கழி மாதம் அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா பயங்கர குளிராக இருக்கும் நம்ம ஊர் சைடு. ஆனால் ப்ரூனேயில் பார்த்திங்கன்னா குளிராது, இங்கே ஃபுல்லாக மழையும் வெயிலும் தான். பட் இங்கே வந்து இந்த பனிக்காலம் அப்படின்றது சுத்தமாக கிடையாது. இந்த மழை பெய்யறனால லைட்டாக காலையில் குளிருது. வேறு மற்றபடி நம்ம ஊர் மாதிரி பனிக்காலம் இல்லை. இருந்தாலுமே இந்த மழை பெய்கிறது வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. அது மூலமாக ஏதாச்சும் ஒரு வைரல் ஃபீவர் மாதிரி வந்துடுது. அப்புறம் அந்த கேக் எடுத்து அவனில் வச்சுட்டு நிறைய பாத்திரம் சேர்ந்துருதுங்க. ஒரு சின்னதாக ஒரு டீ போட்டால் கூட எப்படி தான் பாத்திரம் செய்கிறோமோ தெரியாது. பாருங்கள், சிங்க்கு ஃபுல்லாக எவ்வளோ நிறைஞ்சு கிடக்குன்னு. அதாவது இந்த வீட்டு வேலையிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு வேலைன்னா இந்த பாத்திரம் விளக்குறது தாங்க. அல்ல குறையாமல் அமுத சுரபி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ கழுவி வச்சாதான் நைட்டு விளைக்கிறோன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அடுத்து சமைக்கிறது சேர்ந்து சிங்கே பத்தாது, மழை மாதிரி குமிஞ்சிரும். அதுவே பெரிய மன அழுத்தமாயிரும் எனக்கு. இந்த பாத்திரம் விளக்குறது மட்டும் பெரிய மன அழுத்தமாயிரும். ஏன்னா பசங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக 4:30 5 மணிக்கெலாம் எந்திரிப்பேனா, அந்த டைமில் சிங்கில் வந்து இவ்வளோ பாத்திரம் கிடந்ததுன்னு வைங்களேன், அப்பட காலையிலேயே அப்படியே ஓவர் டென்ஷன் ஆயிரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நைட்டே பாத்திரங்களை பூரா கழுவி போட்டுருவேன். காலையில் வரும்போது சிங்க்கு ஃப்ரீயாக இருக்கணும். அப்படி பார்க்குறதுக்கு தான் மனசு வந்து ஏங்கும். பாத்திரத்தோடலாம் கிடந்துச்சுன்னா அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ கழுவி போட்டுருவேன். நார்மலாக இருந்தேன்னா நான் எவ்வளோ பாத்திரம்னாலும் விளக்கிடுவேன். பட் முடியாமல் இருக்கிறதுனால இந்த பாத்திரம் சேர்னாலே பெரிய தலைவலியாக இருக்குது. அப்புறம் அந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டேன். விளக்குறதுக்குள்ளேயுமே இந்த கேக்கும் வந்து வெந்துருச்சு. அதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து ஆற வச்சுட்டு அதுவும் அப்படியே அவனை தான் சுற்றி சுற்றி வந்தான், எப்படா குக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எடுத்து கொடுத்தேன். ஆறுனதுக்கப்புறமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆதவ் வந்து என்ன செஞ்சு கொடுத்தாலும் அம்மா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவான். சின்ன பிள்ளையா இருக்கிறனால அப்படி இருக்கானா அப்படின்னு தெரியல. எப்போயுமே வந்து நல்லா இல்லை அந்த மாதிரிலாம் சொல்கிறது கிடையாது. என்ன கொடுத்தாலுமே சூப்பர் டெலிஷியஸ் அப்படின்னு வந்து சொல்லுவான். அவங்க அப்பாட்ட கேட்பேன், அவங்க அப்பாட்ட சொல்லுவேன் சில நாட்கள், நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்களா பாருங்கள், சின்ன பையன் எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் கிண்டல் பண்ணுவார், அவன் சின்ன பிள்ளையா இருக்கிறனால சொல்கிறான், பெரிய பையன் ஆனவுடனே கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார். இப்போயுமே அவர் எதுவுமே சொல்கிறதில்ல, எதனாலுமே வந்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போயிடுறாரு. சில நாட்கள் நம்ம சமைக்கிறது, எனக்கு சமைக்கிறது ஒரு சில இதுகள் வந்து சுதப்பின மாதிரி இருக்கும். அதோட டேஸ்ட் வந்து பிடிக்காத மாதிரி இருக்கும். எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக வந்து சமைக்க முடியாது இல்லையா. சில நேரங்கள் சொதப்பிடுவோம், சில நேரங்கள் நல்லா வந்து பண்ணுவோம். பட் கல்யாணம் முடித்த புதுசுலலாம் ஒன்றுமே சமைக்க தெரியாது. ஆனால் அந்த யூடியூப்பை பார்த்து தான் நிறைய சமையல் வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ அதை பார்த்து தான் நிறைய பேர் கற்றுருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே எல்லாம் தெரிஞ்சு இது பண்ணல பார்த்திங்களா, எல்லாமே அனுபவம் தான். அப்புறமா நைட்டுக்கு வந்து சாப்பாடு வந்து என்ன பண்ணேன்னா, அந்த மக்ரூனி இருந்தது. இது வந்து கோதுமை மாவில் பண்ண மக்ரூனி தான், அதுவே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதை வந்து வேக போட்டுட்டு அப்புறம் ஒரு டீ போட்டேன் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கப் கேக்கோடு வச்சு ஒன்று டீ வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. முகில் நல்ல தூக்கம். ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க போட்டேன்னா இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த கார்ட்டூன் பார்க்குறத வந்து அவாய்ட் பண்ணலாம் பசங்களை. அது கூட சும்மா அப்படியே விளாண்டுக்கிட்டு அப்படியே இருந்துருவான். பட் முகில் இருக்க மாட்டான். அவனுக்கு லேப்டாப் வச்சாதான், இல்லைன்னா தூங்கணும். ஏதாச்சும் ஒரு வேலை அவனுக்கு பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அதனால் தூங்க போடுறது பெட்டர்னு சொல்லிவிட்டு நான் தூங்க போட்டுருவேன். தூங்க போட்டோம்னா நிறைய டைம் நல்லா ரெஸ்ட் எடுத்துருவாங்க. அப்புறம் ஈவினிங் எழுந்திரிச்சு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஏதாச்சும் படிப்பு, ஏபிசிடி, நம்பர்ஸு எழுத வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது படிப்பு வந்து சொல்லிக் கொடுப்பேன். அப்படியே டைம் போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களை வந்து ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே டிவிலையோ இல்லை லேப்டாப்லேயோ உட்கார வைக்காதீங்க, தூங்க போட்டுருங்க. அது அவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூல் போகிறாங்களா, டயர்டாகவும் இருப்பாங்க, அதனால் தூங்கத்தான் விரும்புவாங்க. நீங்கள் பாட்டில் எடுத்து வந்து லேப்டாப்பை வச்சுட்டோன்னு வைங்களேன், அதையே பார்த்துட்டு அப்புறம் உடம்பும் டயர்டாயிரும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பசங்களை வந்து இந்த ஸ்க்ரீன் டைம்லேருந்து அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு அந்த மக்ருனி வந்து வெந்துருச்சு. அதுக்கப்புறமா அதை வந்து வடிகட்டிட்டு இதை வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் முகிலும் எந்திரிச்சிட்டான். முகில் எந்திரிச்ச உடனே அவனுக்கு இந்த மக்ருனி சும்மா உப்பு போட்டு வேக வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவான். அதோட அவனுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் பேலன்ஸ் வந்து இந்த டொமேட்டோ சாஸ் எல்லாம் போட்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன். பாஸ்தா மாதிரி வாங்குவோம், இன்னொன்று வேறு ஷேப்பில் கிடைக்கும்.
அந்த ஷேப்பில் வாங்குறது யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாங்கி இதில் பண்ணி கொடுத்தா எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் இந்த ஷேப்லேயே இப்போ வாங்கிடுறது. இப்போ வாங்க மக்ருனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நிறைய பூண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு வெந்ததுக்கப்புறமா ஒரு 2 தக்காளியை வந்து அரைச்சி வந்து சேர்த்துக்கிட்டேன். தக்காளி அரைச்சி சேர்க்கலைன்னா அந்த டொமேட்டோ சாஸ் இருக்கும்ல அது கூட சேர்த்துக்கலாம். பட் நான் அந்த மாதிரி சாஸ் எதுவும் வாங்குறதில்ல. சும்மா வீட்டிலேயே நான் தக்காளி அரைச்சி சேர்த்துடுறது. நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் இருக்கிற மல்லிப்பொடி சேர்த்தேன். மல்லிப்பொடி எப்போவுமே சேர்க்க மாட்டேன். சரி இந்த டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி சேர்த்தேன். நல்லா தான் இருந்தது. லைட்டாக அந்த மசாலா ஸ்மெல் அடித்த மாதிரி இருந்தது. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா அதோடய பச்சை ஸ்மெல்லு போகணும். நல்லா அந்த தக்காளி எல்லாம் குக்காகி அந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சு மேலே வரணும். அந்த அளவுக்கு வந்து அடுப்பை சிம்மில் போட்டு அப்படியே குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நல்லா வந்து வற்றி வரும். அந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்க அந்த மக்ருனியை வந்து சேர்த்துற வேண்டியதான். இதில் ஒரு ஸ்லைஸ் சீஸும் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரே ஒரு ஸ்லைஸ் சீஸ் மட்டும் அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடந்தது வாங்கி போட்டிருந்தது. அதையும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணியாச்சு. முட்டை போடுவேன் எப்போவுமே. அன்றைக்கி முட்டை இல்லாதனால சும்மா ப்ளெயினாக இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இது கூட நிறைய காய்கறிகள் சேர்க்கலாம், சிக்கன் சேர்க்கலாம், முட்டை சேர்க்கலாம், டோஃபு இருந்தால் கூட சேர்க்கலாம். பட் எதுவுமே இல்லை காய்கறிகள்லாம். ஏன்னா ஹாஸ்பிட்டல் போனனால மார்க்கெட் போகிறதுக்கு டைமே இல்லை. ஸோ இந்த வீக் ஃப்ரைடே இல்லைன்னா சண்டே அந்த டைம் தான் வந்து மார்க்கெட் போய் கொஞ்சம் காய்கறிகள் வாங்கணும். ஏதோ வீட்டில் இருக்கிறத வச்சு சமைச்சிட்ருக்கேன். போகிறதுக்கும் நேரம் இல்லை, ஹஸ்பண்டுக்கு வேலை அப்படி இப்படின்றனால. அதுக்கப்புறம் அந்த சீஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நைட்டுக்கு டின்னர் வந்து எல்லாருக்குமே வந்து மக்ருனி தான். ஸோ இதையே சாப்பிட்டு ஒப்பேத்தியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. சாரி உங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண முடியலங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.